வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள், திரையில் எரியும் மீத்தேன் அரசியல் யாருக்கு லாபம் என்ற தளத்தில் இன்றைய கேள்வி நேரம் விரிவாகவே பயணிக்க இருக்கிறது. மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கான முயற்சிகள், ஆய்வுகள் டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக வந்த செய்திகள், அதற்கான போராட்டங்கள், கடுமையான எதிர்வினைகள், மத்திய அரசிற்கு எதிரான போராட்டங்கள் என்றெல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போராட்டங்களுக்கு மத்தியில் மீத்தேன் எரிவாயு எடுப்பது தொடர்பான புதிய ஆய்வுகள் எதுவும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, மீத்தேன் திட்டம் ரத்து என்று வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் என்று மீத்தேன் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு பிறகு மீத்தேன் அரசியல் மிகச்சிறப்பாகவே பற்றி எரிகிறது. உள்ளபடியே மீத்தேன் திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா, இனி அதற்கான ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படாதா, இதற்கான வெற்றி, அது தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கான கிரெடிட் யாருக்கு உள்ளபடியே கொடுக்க வேண்டும், இதுவே விவாத பொருள். அரங்கில் 4 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரதிநிதி, அவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திரு PR பாண்டியன் அவர்களையும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறேன். திரு ஆவடி குமார் அவர்கள் அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர், நேரலையில் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ஆவடி குமார், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு வைத்தியலிங்கம், பிரதான குற்றச்சாட்டுகள் திமுகவை மையப்படுத்திய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் என்பதை தாண்டி விமர்சனங்கள் இந்த விவகாரத்தில் மதிமுகவாக இருக்கலாம் அல்லது அஇஅதிமுகவாக இருக்கலாம், இன்னும் பிற அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் இதற்கான அனுமதியே கொடுக்கப்பட்டது என்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய பொருளாளர், கழகத்தினுடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறார். இது எந்த அளவிற்கு சரியான கருத்து, உங்களுடைய பார்வை? இல்லை, அது தொடக்கத்தில் நீங்களே முதல்ல சொல்லியது போல் பூர்வாங்கமாக எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் கழகம் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டது உண்மைதான், அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் அது என்ன கவனிக்கணும்னா, அது எந்த அடிப்படையில்னு கவனிக்கணும். அப்போது 2001 பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ஷேரிங் அக்ரிமெண்ட் சைன்ட் வித் த கம்பெனி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசு அந்த கம்பெனியோடு சேர்ந்து போட்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எக்ஸ்ப்ளரேஷனுக்காக நாம் ஒப்பந்தம் ஒரு அனுமதி கொடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகு ஆய்வறிக்கையில் நாங்கள் நிலை இப்போ கூட தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வி டுக் ஏ கரெக்டிவ் ஸ்டாண்ட் நவ் அப்படின்னு சொல்லி 2014 அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ கூட எங்களுடைய தேர்தல் 2011 தேர்தல் அறிக்கையிலும் சரி, அப்போ நாங்கள் எந்த வகையிலும் மீத்தேன் ஷேல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு 2014 இதில் தளபதி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனிக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை அந்த எக்ஸ்ப்ளோரேஷனை மக்கள் எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் ONGC 35 இடங்களில் நீங்கள் ஷேல் கேஸுக்காக ஆய்வு செய்கிறீங்களே, இது எந்த அடிப்படையில்? அதிமுக ஆட்சியின் அடிப்படையில் தான் இருக்கும்போது செய்கிறீர்களே, அதற்கு நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்த பிறகு ஒரு மறுப்பறிக்கை கூட அதிமுகலேருந்து வரல. இப்போ இன்னொன்று, நீங்கள் அதிமுக அரசு நாங்கள் தான் போட்டோன்னு சொல்கிறாங்களே, ஒரு கடிதமாவது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனிக்கு அதிமுக ஒரு கேள்வி எழுப்பி விளக்கம் கோரியிருக்குமா? அவங்க கேட்டார்களா? எந்த அடிப்படை, எப்போது இவர்கள் எதுக்க துவங்கினாங்க? 2013 கூட இவங்க இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்களே, எந்த அடிப்படையில்? அப்போ கூட ஜெயலலிதா அவர்கள் நிறுத்தும் பொழுது அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை வாங்கி, ஆய்வறிக்கையை பெற்ற ஒரு டெக்னிக்கல் கமிட்டியை நியமித்து அவர்களோட ஆய்வறிக்கை பெற்ற பிறகுதான் இப்போ அதுக்கு பிறகு இப்போ நிறுத்தி உத்தரவு போட்டிருக்காங்க. இதே தர்மேந்திர பிரதான் கூட நீங்கள் இப்போ இந்த அறிக்கையை கூட எனக்கு கொஞ்சம் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு. ஏன்னா இதே தர்மேந்திர பிரதான் தான் நாங்கள் விவசாயிகளுடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றுவோம் என்று சொன்னவர். இப்பொழுது நிலை மாற்றம் கொண்டு அவரை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. வரவேற்கிறோம். திமுக நிலை மாற்றம் வரவேற்கிறோம் சொல்லிட்டேனே. அடுத்தது இந்த ஷேல் கேஸ் பற்றி அந்த எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மௌனம் சாதிக்கிறார்கள். அதை பற்றி இப்போ ONGC ஒரு நாளைக்கு 700 டன் ஆயில்
38 லட்சம் கேஸ் கியூபிக் மீட்டர் அவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க டெய்லி. அது வந்து அதை தவிர இப்பொழுது வந்து இந்த ஷேல் கேஸுக்கும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அது 35 வெல்ல நாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி மத்திய அரசு மௌனம் சாதிப்பது ஏன்? தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது மேலும் மௌனம் சாதித்தால் அதில் நடவடிக்கை தொடர்ந்தால் நாங்கள் மக்கள் சக்தி இது போராடும் சொல்லியிருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டா கூட நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, எஸ் நாங்க தொடக்கத்தில் கையெழுத்திட்டோம், ஆனால் அது எந்த அடிப்படையில் என்று அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனா என்னுடைய கேள்வி என்பது, அப்படி பார்த்தா இதற்கான ஃபுல் கிரெடிட்டும் இன்றைய மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு தான் போகணும், ரைட்? எப்படி சொல்றீங்க? அவங்க தானே அடிப்படையில் நீங்க சொன்ன ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டில் எல்லா விவசாய அமைப்புகளும் எல்லா கட்சிகளுமே மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை பற்றி விமர்சித்தார்கள். மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை வரவேற்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது அதை நாங்க வரவேற்றோம்னு சொன்னா, அந்த திட்டத்தை வரவேற்கிறதா இருந்தா ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது அதை வரவேற்றார்கள் அப்படின்னு சொன்னா திமுகவும் காங்கிரஸ் தான் இருக்கணும். பாஜக 3 இல்ல எப்படி இப்போ பாஜக அரசு இப்போ வெஸ்ட் பெங்காலில் மத்திய பிரதேசத்தில் இன்னமும் மீத்தேன் ஆயில் எக்ஸ்பிளேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்துறாங்களா? அதை மத்திய அரசு நிறுத்துதா? அப்படின்னா ஆயில் இப்போ இன்னைக்கு அங்கெல்லாம் நிறுத்தாதவர்கள் இங்க நிறுத்தி இருக்கிறார்கள். திமுக அழுத்தம் காரணம். நாங்க எங்க சரிங்களா இங்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சி தான், நன்றி சொல்லிட்டோம். திமுகவின் அழுத்தத்தை மைய காரணமாக தமிழ்நாட்டில் அதை ரத்து பண்ணிருக்காங்க. அதானே? ஆமா, தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நான் வரேன் திருப்பி நிறுத்தியதற்கு நன்றி சொல்லிட்டோம். சரி, திருப்பி திரு ராமநாதன், திமுக கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை விட பெரிய நகைச்சுவை எதுவும் இருக்க முடியாது. 2008 மத்தியிலே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தான் எல்லா அனுமதிகளும் கொடுத்தார்கள். அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பிலிருந்து எல்லா அனுமதிகளும் கொடுத்தார்கள். அவர்கள் ஆய்வு நடத்தினார்கள். எல்லா தொந்தரவுகளையும் விவசாயிகளுக்கு செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்தவுடனே 2014 எந்த வேலையும் நடக்கவில்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே 2014 அந்த வேலைகள் முழுவதுமே இது விவசாயிகளுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய திட்டம் என்பதால் 2014 இன்னைக்கு 2016 வரை எந்த வேலையும் நடக்கவில்லை. இன்னைக்கு கிளினிக்கலி டெட் என்று வேண்டுமானால் அது வந்து அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது என்னதுன்னா, விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுத்தால், விவசாயிகள் அனுமதித்தால், தட் மீன்ஸ் பாதிப்புக்கு ஓகே சொன்னா, பாதிப்புக்கு இல்ல அவர்கள், அதாவது விவசாயிகள் சிலர் இது வந்து ஆதரவு கொடுக்கலாம். அவர்களுடைய நிலத்திலே ஆய்வு செய்வதற்கு விவசாயிகள் ஆதரவு கொடுத்தால் நாங்க வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நிறுத்திட்டீங்க. அதே மாதிரி செல் எரிவாயு கேஸுக்கு நீங்க இன்னைக்கு தொடர்ச்சி அதோட இதா சொல்றாரு, நீங்க அதற்கு கெயிலுக்கு நீங்க கெயில் எரிவாயு குழாய்கள் எடுத்து செல்வதற்கு மாநில அரசு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யணுங்கிறாரு. அதுக்கு மட்டும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. விவசாய சங்கங்கள் என்ற போர்வையில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர, நீங்க உங்க ஊடகத்திலேயே நான் பாதிக்கப்பட்டேன், நீங்க கரெக்டா பிரித்து பார்த்துட்டீங்க. மீத்தேனுக்கு போராடுகிறவர்கள் உண்மையான விவசாயிகள், கெயிலுக்கு போராடுகிறவர்கள் விவசாயிகள் என்ற போரில் போராடுகிறார்கள். நாங்களே அதில் ஆய்வு செய்து இது விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திட்டம் இல்லை என்பதால இன்னைக்கு வந்து ஷெல்காஸ் திட்டத்தை நிறுத்தினோம். கெயில் எரிவாயு குழாய்கள் பதிப்பது விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திட்டம் என்று மத்திய பாரதிய ஜனதா அரசு நினைக்கிறது. உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரை இன்னைக்கு வந்து அந்த உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரையும் ஷெல்ல நிறுத்தல, மீட்டர் நிறுத்திருக்கீங்க. ஷெல்ல பத்தி மௌனம் சாதிக்கிறீங்க. இல்ல அதுவும் நிறுத்தப்பட்டது 2014 நிறுத்தப்பட்டது. 2014 கெயில் வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம். யாராவது ஒரு விவசாயி அதாவது தன்னுடைய நிலத்திலே இதனால எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டதால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது ஒருவர் சொல்லுகிறார்களா? எல்லாருமே கிட்டத்தட்ட 99% விவசாயிகள் அதுல வந்து ஆதரவு கொடுத்தார்கள். அதனால அது இந்தியா முழுவதும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாருமே அதற்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள். சிலர் அதிலே பாதிக்கப்படாத சிலர் போராடினார்கள். நிச்சயம் அது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாமே ஆய்வு கூடங்கள அணுகுல அங்க போராடுறது அதை ஆதரிக்கிறோமே. அதனால இல்ல அங்கேயும் போராடினாங்கங்கற. நீங்க போராட்டத்துக்காக கைவிட்டுட்டோம்னு சொன்னா அங்கேயே மக்கள் போராடினாங்க. போராட்டத்தினால கைவிட்டோம்னு நான் சொல்லவே இல்லை.
அதாவது இது மக்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய திட்டம் என்பதால கைவிட்டோம். கூடங்குளத்தை பொறுத்த அளவிலே அது நிச்சயமாக அணு உலைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால மின்சார பற்றாக்குறை நீங்கும் என்பதால நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மின்சார பற்றாக்குறை நீங்க வேண்டும் என்றால் இரண்டு ஆளுமைகள் இருக்கிறார்கள். திரு பி.ஆர். பாண்டியன் போயிட்டு வந்துடுறேன். திரு பாண்டியன், விவசாயிகள் என்ற போர்வையில் சிலர் கெயிலுக்காக போராடுகிறார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று உணர்ந்ததால் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்து மத்திய அரசு நிறுத்தியது அப்படிங்கிற வாதம், எங்களுடைய அழுத்தம் தான் காரணங்கிற திமுகவின் வாதம், விவசாயிகளுடைய போராட்டம் தான் காரணமா? உங்களுடைய பார்வை. முதல்ல இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? எனக்கு என்னென்னா, இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் ஏன் ஊடகம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அரசியல் கட்சிகள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் இதை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சொல்கிறதுனால நான் எதுக்குறேங்கிற நிலைக்கு போயிடக்கூடாது. எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம். இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு. இயற்கை வளங்கள் எடுப்பது, நிலக்கரி எடுப்பது, பெட்ரோல் எடுப்பது, கச்சா எடுப்பது எல்லாமே அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. அரசாங்கத்துடைய கொள்கை முடிவை நிறைவேற்றுகிற பொதுத்துறை நிறுவனம் தான் பெட்ரோலியத்துறை. இது தர்மேந்திர பிரதான் சொல்லுவதற்கு எவ்வளோ தூரம் அதிகார வரம்பு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசோட கொள்கை முடிவை அமைச்சரவை தான் முடிவெடுக்கணும். அமைச்சரவை முடிவெடுத்து தர்மேந்திர பிரதான் அறிவித்திருப்பார்கள். ஆனால் அமைச்சரவை செயலாளர் அதுக்கான அறிவிப்பை தெரிவிச்சிருக்கணும். அதுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கணும். அதனால் இது ஏதோ காவிரி டெல்டாவில் இன்றைக்கு மீத்தேன் திட்டம் எடுக்கப்படுகிறதுனா மீத்தேன் திட்டம் காவிரி டெல்டாவில் எடுக்க முடியாது. ஏன்னா விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்த நாங்கள் விடலை. நீங்கள் கெயில் நிறுவனத்தில் என்ன பண்ணிட்டாங்க, குழாய் பதிக்கிறதுலனா விவசாயிகிட்ட ஒரு குறிப்பிட்ட பேரில் என்ன விவரம்னே தெரியாமல் நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நிலத்தை கையகப்படுத்த நாங்கள் விடலை, தடுத்துட்டோம். விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துட்டு எங்கள் மண் என் கண் போன்றது, என் இதயம் போன்றது. என்ன நீங்கள் இப்போ என் விளைநிலத்தை நீங்கள் எடுக்கணும்னா என் கண்ணை பறிக்கிறதுக்கு சமமாக நாங்கள் நினைக்கிறோம். அதை வச்சா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த திட்டம் மத்திய அரசாங்கம் சொல்லுவது என்பது, தர்மேந்திர பிரதான் சொல்லுவது என்பது இந்த நேரத்தில் பொறுத்தவரையில் எதற்காக சொல்லுகிறார் என்பது நாங்கள் அடிப்படையாக சொல்வது, காவிரி பிரச்சனை பற்றி எறிகிறது, விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது, காவிரி நீர் வந்தால்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் நேரடி விதைப்பு செய்த விவசாயிகள் விதை நெல் முளைப்பதற்கு கூட இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல், மழை நீர் கூட கிடைக்காமல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பாலைவனம் மாறிப்போச்சு. இந்த சூழ்நிலையில் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் எங்களுடைய போராட்டம் தீவிரமாக இருக்குது. நாங்கள் பரப்புரை பயணம் கிராமங்கள் தோறும் பேசிக்கிட்டே இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தொடர்ந்து பிஜேபி தலைவர்கள் அறிக்கை விட ஆரம்பித்தாங்க. பி.ஆர். பாண்டியன் அரசியல் பண்ணுறார், காவிரி பிரச்சனை வச்சு அரசியல் பண்ணுறார், ஒவ்வொரு சில அரசியல் கட்சிக்கு துணை போகிறார், தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார், இப்படியெல்லாம் சொன்னாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் பிரச்சார பயணத்தை இன்னைக்கு முடிக்கிறோம், நேற்று அறிவிக்கிறாங்க நாங்கள் மீத்தேன் திட்டத்தை நாங்கள் கைவிடுறேன்னு சொல்லி பிரதான் அறிவிக்கிறார்னா இது உண்மையாக இருக்குமே. ஆனால் அரசு துறை செயலாளர் வெளியிட வேண்டும். இது உண்மை இல்லை, இன்றைக்கு அது வந்து விவசாயிகளை பெரிய அளவு பாதுகாக்க போகுதுங்கிற நம்பிக்கையில் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு காவிரி நீர் வரணும். அதை திசை திருப்பதற்கான வகையில் இது பிரதான விட்டு அறிவிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எண்ணூரில் வந்து அவர் அறிவிக்கிறார், நாங்கள் வந்து விளைநிலங்களில் மீத்தேன் வாயு உடனடியாக எடுக்க போகிறோங்கிறார். இப்போ எதை எடுக்க போகிறாங்க மீத்தேன் வாயுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கு போட்டிருக்கேன் பசுமை தீர்ப்பாயத்தில், ஷேல் கேஸ் பாறை எரிவாயு, அதை எடுக்கிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு 12 இடத்துல அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல்ல நீதிமன்றத்திலே ஓஎன்ஜிசி எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆதாரத்தோடு நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு சொல்கிறாங்க இன்னும் எங்களுக்கு மத்திய அரசிலிருந்து அனுமதி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உண்மைக்கு புறம்பா நாங்கள் ஷேல் கேஸ் கேட்டால் மீத்தேன் வாயு, மீத்தேனை கேட்டால் ஷேல் கேஸ், இப்படி போட்டு காவிரியை கேட்டதுனால மீத்தேனை சொல்லிக்கிறாங்கிறீங்க. ஆமா சரி, நான் திருப்பி வரேன். திரு ஆவடிக்குமார்ட்ட போயிட்டு வந்துடுறேன். வழக்கம் போலே ஊடகத்தாளர்கிட்ட கடைசி வாய்ப்பாகத்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். திரு ஆவடிக்குமார், அடிப்படையில் இதற்கான ஒரு கடிதத்தை கூட எழுதவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சேர்த்தே முன்வைத்திருந்தார் வைத்தியலிங்கம். திமுக கொடுத்த தொடர் அழுத்தம், ஏன்னா இன்ன பிற மாநிலங்களில் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அதற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால் திமுகவினுடைய மிகப்பெரிய அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற வாதம். உங்களுடைய பார்வை, முதல்ல இந்த திட்டம் உறுதியாக தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அஇஅதிமுக நம்புகிறதா? அதோடு இணைத்து உங்களுடைய பார்வை. திமுகவின் தொடர்ச்சியான துரோகங்களின் நீட்சிதான் இன்றைக்கு இந்த அறிக்கை. திமுக தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகளில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை தந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு துரோக ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 2010 ஒப்பந்தம் போடுகின்ற போது அன்றைக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் இடம் ஒப்பந்தம் போட்டது யார்?
அன்றைக்கு மத்தியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது, பதவி பெற்றது, பலனை அனுபவித்தது யார்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவினுடைய இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆழ்துளை கிணறுகளை அமைத்து சோதனை செய்யப்படும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 691 சதுர கிலோமீட்டர் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம் தான் அது. அதை என்னவோ அரசு துறை நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கல, ONGCயோ IOL அதை செய்யல. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கூர்கான் பகுதியைச் சேர்ந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கிட்ட என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தார்கள். அன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நாங்கள், உள்ளூரிலும் உள்ளாட்சியிலும் நாங்கள் என்று கொக்கரித்த திமுக அன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தை போட்டு, அதை விட இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடுடைய அலுவலகத்தை திறந்து வைத்தது அன்றைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு ரத்து செய்தார்கள் என்றால் எதை ரத்து செய்திருக்கிறார்கள்? அன்றைக்கு திமுக போட்ட துரோக ஒப்பந்தம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு திமுக செய்த பாதிப்பில் இருந்து இன்றைக்கு தமிழகம் விடுபட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி கூட பெறாமல், கருத்து கேட்பு கூட்டம் கூட நடத்தாமல், தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இதை செய்ததை தடை செய்ததற்கு பிறகு அது நீதிமன்றத்திற்கு போனது. அப்பொழுது நீதிமன்றத்தின் அடிப்படையில் 1911ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியிலே தான் கருத்து கேட்பு கூட்டமே நடந்திருக்கிறது. எனவே கருத்து கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று இதை தடை செய்தோம். அந்த தடை செய்த தமிழ்நாடு அரசு தடை செய்ததற்கு பிறகு சுற்றுச்சூழல் துறை அனுமதி இல்லாத நிலையில் இதை தொடர முடியாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் தன்னுடைய அலுவலகத்தை மூடி வெளியேறிவிட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திட்டத்தை கைவிடுவதை தவிர வேற வழியில்லை என்ற நிலையில் மத்திய அரசாங்கம் இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு செய்த சலுகையை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டதை போல விவசாயிகளுடைய தொடர் போராட்டம், விவசாயிகள் இடத்தை தர மறுத்த சூழ்நிலை, இதையெல்லாம் அவர்கள் மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்த முயற்சித்தது. தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக இருந்த நிலையில், தமிழ்நாட்டு விவசாயிகள் உறுதியாக இருந்த நிலையில் இந்த திட்டத்தை இதை கைவிடுகின்ற பொழுது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். இதை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம், ஆனால் தமிழ்நாடு அரசு கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை அடுத்த சுற்றுல வரேன். திராவிடகுமார் அடுத்த சுற்று அது கெயில் தொடர்பாக நான் திருப்பி வரேன். நான் இல்லை முதல் சுற்று அவர்த்த கருத்தை கேட்டு வந்துடுறேன். முதல் சுற்று கருத்துக்கு என்ன நான் போல திரு வெங்கடேசன் அவரிடம். இதில் இந்த கிரெடிட்ஸ் யார் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட இது அதிகமாக இருக்குதுங்கிற ஒரு விமர்சனம் கூட உண்டு. ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது அது மாநில நலன் சார்ந்த விஷயமாக கருதப்பட்டால் அதற்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எல்லோருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறது வழக்கமாக உள்ளது தான். இந்த முறை இது இவ்வாறு தான் பார்க்கப்படுகிறதா, அல்லது உள்ளபடியே இவர்களுக்கான பங்கை அவர்கள் சரியாகவே உரிமையோடு கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதனுடைய மொத்த புகழ் போய் சேர வேண்டும் என்றால் அது விவசாயிகளை தான் போய் சேர வேண்டும். அது விவசாய சங்கத்தினரும் விவசாய அமைப்பினரும் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு, அதுதான் முக்கியமாக இதில் சொல்லப்பட வேண்டும். இது அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்கா என்றால் இருக்கிறது. அதில் நான் அதற்கு குற்றம் சொல்லவில்லை. அதில் அவர்கள் எடுத்துக்கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முதல் புகழ் என்பது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும். ஒன்று. இரண்டாவது செய்தி, முக்கியமான செய்தியாக நான் கருதுவது, இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை நிறுத்தி வைப்பதாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கு தஞ்சையில் நடக்கக்கூடிய தேர்தல். மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை தஞ்சை விவசாயிகளுக்கு, முக்கியமாக இந்த காவிரி நீரை நம்பிக்கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அவர்களால் அந்த நீரை பெற்றுத்தர முடியவில்லை. அதில் சிக்கல்கள் தொடர்கின்றன. அந்த இடத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கிறது. அப்போ இந்த விவசாயிகளுடைய மன வருத்தத்தை மன வருத்தத்தை போக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக மத்திய அரசு இதை கருதக்கூடும். ஆக ஏற்கனவே பல வகையில் தமிழக அரசும் இதை நிறுத்தி வைத்து விட்ட நிலையில் மத்திய அரசு இதை ஒரு அறிவிப்பு
அறிவிப்பாக இன்று செய்கிறது. பிரதான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது இன்னும் நீங்கள் செக்ரட்டரி ரீதியாக அது வந்து ஒரு முறையான ஒரு அறிவிப்பாக வர வேண்டும் என்பது நியாயம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு மத்திய அரசு அமைச்சர் தெரிவிக்கிறார் என்பதனால் அதற்கு ஒரு நியாயம் இருக்குது. அதில் ஒரு இன்டெகிரிட்டி ஒன்று இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் தெரிவிப்பதற்கான பல்வேறு காரணங்களில் அரசியல் ஒன்று, கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்ப்பு ஒன்று, இதையெல்லாம் உணர்வுகளை புரிந்து கொண்டது அப்படிங்கிறதும் இங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் தான் இதனுடைய மிக முக்கியமான காரணம். இதனுடைய முதல் புகழ் என்பது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும். குமார் அடிக்கடி வந்து ஏதோ துரோகம் அப்படிங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்தினார். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இது 2011 இப்போ மக்கள் எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு. விவசாயிகள் போராட்ட நண்பர் பாண்டியனும் கூட 2011 ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் எழுச்சி போராட்டம் தொடங்கியது. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க இது சம்பந்தமாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அக்டோபர் 8, 2013 தான் அது தடை செய்கிறாங்க. அது வரையிலும் அவங்க டெம்பரரி தற்காலிக துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதாவது தற்காலிக துரோகமா அல்லது அஞ்ஞானமா, அதை பற்றி விவரமே உங்களுக்கு தெரியலையா, இல்ல அது வந்து துரோகமா அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்த உடனே கிரேட் ஈஸ்டர்ன் கமிட்டி ஒரு விளக்கம் கேட்கறது கூட உங்களுக்கு வந்து ஒரு இல்லையா, அந்த தன்மை உங்களுக்கு தெரியல. அது என்ன செய்யறது தெரியும். பொதுவா திமுகவும் கலைஞரும் எதை செய்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பது என்கின்ற அந்த நோக்கில் தான் இவர்கள் ஆராய்ந்து அல்ல. ஒரு நிமிஷம், இப்ப நான் இதுல ரெண்டு விதமா ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆதரிச்ச திமுக இப்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறது. எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நாள் இருந்த அதிமுக தங்களுடைய எதிர்ப்பை பின்னால் கடுமையாக தெரிவிக்கிறார்கள். இப்போ நீங்க தொடக்கத்தில் ஆதரிச்சதையும் எந்த கருத்தையும் சொல்லாமல் கொஞ்ச நாள் இருந்த ஒரு கட்சியும் ஆதரித்தவர்கள் எதிர்க்கக்கூடிய நிலை மாற்றத்திற்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லாம இருந்துட்டு எதிர்க்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குது. எவ்வளவு ஒப்பந்தம் போட்டதே திமுகங்கிறார். கொண்டு வந்து யார் போட்டது? அதுக்கு அந்த ஆட்சியில போட்டது யார்? தொடங்கி ஈஸ்டர்ன் கவர்மெண்டோட கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் அலுவலகத்தை திறந்து வைத்தது யார் அப்படின்னு சொன்னேன். அந்த அலுவலகத்தை திறந்து வைத்ததே யாருன்னு கேட்கிறார் ஒரு கேள்வி. அதுதான் சொல்றேனே, தப்பு இல்லையே. இப்ப நீங்களே ஜெயலலிதா அவர்களே பல கொள்கை ஒப்பந்தம் நிலைமாற்றம் கொள்வது ஒரு ஆய்வு செய்த அனுமதித்தவர்கள் பின்பு சரியல்ல என்று தெரிந்த பிறகு அதை நாங்க எதிர்க்க தொடங்கிட்டோம். அதுல ஒத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணு மாறுபாடான கருத்து இல்லையா? நீங்க மட்டும் எத்தனை பல்கி அடிச்ச கொள்கைகள் நான் கொடுக்கவா? நான் திருப்பி வரேன். திரு ராமநாதன் அவர் ஒரு விஷயம் வைக்கிறாரு. இதுல மிக முக்கியமாக PR பாண்டியன் சுட்டி காட்டாத ஒரு விஷயத்தை அவர் வைக்கிறாரு. தஞ்சை தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நீங்கள் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அல்லது விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவருடைய பாதிப்புகளை அறிந்துங்கிற வாதத்தையெல்லாம் வச்சிங்கன்னா, கெயிலுக்கு இங்கே அந்த மாதிரி தான் போராட்டம் நடந்துட்டு இருக்குது, ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, மீனவர்கள் பிரச்சனையில் பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டு இருக்குது, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இந்த பக்கம் கூடங்குளம் பிரச்சனைன்னு எல்லா இடத்திலும் போராட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்கள் தங்களை பாதிக்கும் என்று அந்தந்த பகுதி மக்கள் ஒரு திட்டத்தை எதிர்த்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டயத்தில் மற்ற பிரச்சனைகளை விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் மீதான ஒரு கருத்தை மத்திய அரசு சொல்கிறது. அதுவும் மத்திய அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறதா அது பற்றிய ஒரு கேள்வி ஐயத்தை அவர் எழுப்புறாரு. அரசு துறை செயலாளரினுடைய கருத்தும் அவருடைய அறிவிப்பானையும் எவ்வளவு முக்கியங்கிற ஒரு வாதத்தையெல்லாம் வைக்கும்போது இது தேர்தலுக்கான ஒரு கருத்தாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுங்கிறார். நிச்சயமாக கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அது ஓட்டுக்காக உள்ள கட்சி இல்லை, நாட்டுக்காக உள்ள கட்சி. அண்ணன் PR பாண்டியன் அவர்களுக்கு முதல் சுற்றிலேயே சொன்னார். அதற்கு நன்றி சொல்லணும். என்னதுன்னா, கெயில் திட்டத்தை பொறுத்த அளவில் விவசாயிகளே முன் வந்து அவர்கள் என்னதுன்னு தெரியாமலே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னே தெரியாம கையெழுத்து வாங்கிட்டோம். அதாவது நீங்க என்னதுன்னு தெரியாம எந்த விவசாயியும் கையெழுத்து போட மாட்டாங்க. அவர்கள் உணர்ந்துதான் இது நாட்டுக்கு நலன் பயக்கும் திட்டம் என்று அருந்திதான் அவர்கள் கையெழுத்து போட்டார்கள். அதனால் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதனால அவர்களாகவே கையெழுத்து போட்டார்கள் என்று சொன்ன அண்ணன் PR பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. நீங்க கூடங்குளம் திட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அந்த ஜல்லிக்கட்டுக்கு காளை மாட்டை
காட்சிப்படுத்த முடியாத அந்த சட்டத்திட்டத்திற்குள் வரையறுத்தது யாரு? அதுக்குள்ள போனா அதுல எனக்கு நிறைய ஆமா, கேள்வி அதனால- இருக்குது. ஏன்னா அதனால அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறு அல்ல. இல்ல அது அது அந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? உச்ச நீதிமன்றம் நாளைக்கு ஏதாவது தடை போட்டக்கூடாது, நாங்க அதற்கேற்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், நாங்க பொறுமையா இருக்கிறோம், வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நீங்க ஆனால் காவிரி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் கதவுகளை திறந்து நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு தான் அதிகாரங்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றத்தை காட்டுறீங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அது நாடாளுமன்றத்தை காட்டுறீங்க. பேரலா டிராவல் பண்றீங்க. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான கேள்விகள், அது விவாதம் நடத்தணும். அதான் சொல்றேன். அதனால நீங்க கேள்வியை கேட்டீங்க. அதாவது பாராளுமன்றத்தை, அதாவது அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சட்டபூர்வமான அந்தஸ்து கொண்ட ஒரு மேலாண்மை வாரியமாக அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு காமாசோமான ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைத்தால் அண்ணன் பி.ஆர். பாண்டியன் நாளைக்கு இந்த விவாதத்தில் என்ன சொல்லுவாரு? இந்த சட்டம் இவ்வளவு நாள் 40 ஆண்டு காலம் இவ்வளவு இழுத்துக்கொண்டே இருக்கிறது, நீங்கள் சட்டபூர்வமான அந்தஸ்து கொண்ட ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை? பாராளுமன்றத்தை கூட்டி அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு அண்ணனே கேட்பாரு. அதனால ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்தளவுல ரொம்ப எளிமை சார், ஒரு நிமிஷம் சார், ரொம்ப எளிமை சார். ஒரே ஓவர் நைட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாரும் டக்குனு பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சு போயிட்டாரு. மக்கள் திரளமா நிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனா உணர்ந்துக்கிறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு, வாட் எவர் இட் இஸ், இந்த தேசத்தின் நலனுக்காக இன்று பிரதமர் சொல்லிக்கிறார், நாங்க அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் போறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் ஒன்னு சொல்லிச்சுனா இல்ல இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல. அது அமைச்சரவையினுடைய முடிவாக இருந்தால் போறோம். 500 ரூபாய் நோட்டோ 1000 ரூபாய் நோட்டோ அமைச்சரவையின் முடிவாக இருந்தால் போறோம். அமைச்சரவையின் முடிவாக. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்றால் ரிசர்வ் பேங்க் எடுக்க வேண்டிய முடிவு, ரிசர்வ் பேங்க் அதிகார வரம்பையும் பற்றி இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, அதை ரிசர்வ் பேங்க் அறிவிக்கணும், அவ்வளவுதானே தவிர இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அறிவித்தது தவறு என்று சொன்னால் அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. அது பிரதமரில் இருந்து அத்தனை அமைச்சர்கள் தவறு என்று நான் சொல்லவில்லை. அது ஒரு கொள்கை முடிவு, அரசின் சார்பில் கொள்கை முடிவிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அமைச்சரவை கூடி முடிவெடுக்க வேண்டும். அமைச்சரவை முடிவெடுத்திருக்குமே ஆனால் அமைச்சரவையினுடைய செயலாளர் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். அது வரைக்கும் நீங்க அறிவிக்கிற நேரம் சிக்கலான நேரம். நான் சொல்றேன், இன்னைக்கு பல பேர் நீங்க போட்டி போறீங்க, நான் அதுல ஒண்ணு எல்லா கட்சிக்கும் இதுல பொருத்தமான ஒரு இருக்கு. முதல் மீத்தேன் வாயு எதிர்த்து உண்ணாவிரதம் நான் தான் 2012 அக்டோபர் மாதம் என் தலைமையில் முதல் அதனால நான் பெரிய அரசியல் இழப்புகளை சந்திச்சேன். அதுக்கு பிறகு டிசம்பர் 22ஆம் தேதி உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன். இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியல. அந்த வழக்கு சிக்கலான வழக்கு. அந்த ஜிஇசிஎல் கம்பெனிக்கு போடப்பட்ட ஒப்பந்தமே தவறானது. ஆகவே அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியல. இதனால அடுத்தது திரும்ப ஜூலை மாதம் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு ஜெயந்தி நடராஜன் அன்னைக்கு இருந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அவர் பொறுப்பாக இருக்கிற போது அந்த அமைச்சருங்கிற முறையில் அவர் ஒரு செய்தியை வெளியிடுறார். எங்கள் அமைச்சகம் விவசாயிகள் நலத்தில் பாதிக்காத வகையில் மீத்தேன் வாயு எடுப்புன்றார். நைட்டு 9 மணிக்கு அறிவிக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு அவரோட உருவமை நாங்கள் கொளுத்திட்டோம். அவரே என்னோட நேரடியாக அந்த அமைச்சரே என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி என்னை உடனே ஒரு வீட்டுக்கு அழைச்சாரு. நாங்கள் ஒரு குழுவாக ஒரு வீட்டுக்கு வந்தோம். அவர் எங்கிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இது எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது, ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா சொல்லுது, நான் இன்றைக்கே நான் ரத்து செய்து விடுவேன் அவர் அறிவிச்சிட்டார். இப்படி அறிவிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாவே நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப அறிவிச்சிருக்க அறிவிப்பாவது 2016 இப்ப 2016 அவர்கள் எந்த விதமான அறிவிப்பையும் செய்யல. இந்த குழுவை சமாதானப்படுத்துவதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க. பிரஸ்ல ஒரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றதுக்கு ஒரு குழுவிடம் ஜெயந்தி நடராஜன் சொல்றதுக்குமான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறார். அவர் சொன்னார், கேளுங்க, இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப 2016ல நான் உயர்நீதிமன்றத்தில் என்னோட வழக்கு முடித்து வைக்கப்பட்டுச்சு. எந்த அடிப்படையில்னா 2015 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் சென்னையில். நாங்கள் அனைத்து விவசாய சங்கம் அனைத்து கட்சியும் கூட்டி அதில் திமுக கையெழுத்து போட்டது, அவங்கள கூப்பிடக்கூடாது ஒரு சர்ச்சை வந்தது. அது கையெழுத்து போட்டது தவறுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தமிழக உரிமைகளை பெறணும்னா எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறோம். மனு நடவடிக்கைக்கு போகுது. ஒரு டி.கே. ரங்கராஜன் சிபிஐ எம்பி பார்லிமெண்ட்ல கேட்கிறார், தமிழ்நாட்டில் கவர்னர் மூலமா மனு கொடுத்தது என்ன ஆனதுன்னு கேட்கிற போது அன்னைக்கு எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமான பதில தர்மேந்திர பிரதான் அதுல சொல்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா,
தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கை மனு கவர்னர் அவருடைய செயலாளர் மூலமா எனது அமைச்சகத்துக்கு வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பிரதமருக்கு பரிந்துரைக்கப்பட்டதுன்னு முடிச்சிடறாரு. முடிச்சிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, தற்போது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் உரிய முறையில் நிபந்தனைப்படி அவர்கள் புதுப்பிக்க தவறியதால் அதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதில் அங்கே அறிவிச்சிட்டு அதே உயர்நீதிமன்றத்தில் 6வது மாதம் என் வழக்கு முடிவுக்கு வர்ற போது அதே அஃபிடவிட்டை கொடுக்குறாங்க. ஆனா அந்த அடிப்படையில் வழக்கு முடிச்சு ரீதியாக நான் இப்ப இப்படி உங்க வாதத்தை ஒரு புள்ளியில் எடுத்து நான் ஒரு இடைவெளிக்கு போறேன். இல்ல இந்த நிறுவனத்திற்கான லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாதால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேபி புதிய நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற உங்க ஐயம். நான் சொல்றேன், பெட்ரோலியம் துறை வேணா அந்த கிரேட் ஈஸ்டர்ன் கொடுத்துக்கலாம். ஆனா மத்திய அரசு கொள்கை ரீதியா நம்ம எடுக்க மாட்டேங்கறத சொல்லணும். ஓகே, நான் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மத்த மாநிலங்கள் எடுக்கப்படுகிறது நான் குறிப்பிட்டேன். சரி, நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வந்துறேன். இத தஞ்சை இடைத்தேர்தல் என்பதை தாண்டி பிஆர் பாண்டியன் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதில் இந்த மாதிரியான உட்பொருளும் கூட நிச்சயமாக அவருடைய வாதத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு நிறுவனத்திற்கு, தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த லைசன்ஸ் புதுப்பிக்க தவறிய இடத்தில் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. வேறு ஒரு நிறுவனத்திற்கு ஏன் கொடுக்க மாட்டார்கள் என்ற ஐயப்பாட்டோடையே அதை அணுகியிருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது போன்ற சந்தேகங்களோடு பயணிக்கலாம். நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். எரியும் மீத்தேன் அரசியல் யாருக்கு லாபம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீத்தேன் திட்டம் உள்ளபடியே கைவிடப்பட்டு விட்டதா அல்லது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய 2 விதமான கருத்துக்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ராமநாதன் அடிப்படையில் அவர் ஒரு கேள்வி முன்வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு காங்கிரஸ் அரசு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்தது. அவர்கள் லைசன்ஸை புதுப்பிக்கவில்லை என்ற தளத்தில் அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார். வேறு ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்க மாட்டார்கள் என்ற என்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் விவசாயிகள் நம்புவது ஒரு ஐயப்பாட்டோடு இதை அணுக வேண்டியது இருக்கிறது. பாரதிய ஜனதா கூடுதலா தஞ்சை தேர்தலின் சேர்த்து இல்ல, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்ததற்கு பின்னாலே ஒரு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் தன்னுடைய உரிமத்தை புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் இங்க இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்தது. அதை போல பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தங்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்காது என்பதால் அவர்கள் அந்த உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் அந்த உரிமத்தை புதுப்பிக்கவில்லை. அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு தேவையான வேற யாருக்கும் ஒருவேளை யாரு இப்ப 2014 இருந்து வேலை நிறுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2016க்குள்ள நாங்க வேணும்னா கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி கொடுக்கப்படவில்லை என்பதுக்கு காரணமே இது மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் என்று சொன்னால் உடனடியாக நிறுத்துவோம். அது மக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒரு மனு எழுதி போட்டாலும் கூட மத்திய அரசாங்கம் அதுக்கு செவிமடுக்கும். ஏதோ அதான் அண்ணன் ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லும்போது இது ஏதோ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு காட்டிய சலுகை இல்லை அப்படின்னு சொன்னாரு. இது சலுகை இல்லை. நிச்சயமாக பற்றி எரியும் மீத்தேன் யாருக்கு லாபம்? அப்படி பற்றி எரிகின்ற மீத்தேனை சட்டப்படியாக இன்னைக்கு அணைத்து வைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதனால மத்திய அரசு இது மாநில அரசாங்கம் ஏதோ அழுத்தம் கொடுத்தார்கள், விவசாயிகள் சங்கம் அழுத்தம் கொடுத்தார்கள் என்று ஒரு நிமிஷம். இதுல விவசாயிகள் பிஆர் பாண்டியன் போன்றவர்களுக்கு ஒரு ஐயப்பாட்டோடே மத்திய அமைச்சரனுடைய வார்த்தைகளை அணுக வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல தான் ஏற்பட்டுச்சா? நான் 2 கேள்வி வச்சிருக்கேன். 2 கேள்வி வச்சிருக்கேன். குற்றம் கண்டுபிடித்த நிறுவனங்கிற பேர்ல கச்சா எடுக்கிறதே தனியாருக்கு அனுமதிச்சிட்டீங்க. உண்டா இல்லையா? எல்லா கடனையும் ஏழெடுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு ரிலையன்ஸ் குழுமத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் அங்க எண்ணெய் எரிவாயு எடுக்கிற பணியில அவங்க கம்பெனியை நுழைச்சிருக்கீங்களா இல்லையா? ஹைட்ராலிக் பிராக்சரிங் மூலம் எந்த நிறுவனம் நடத்துது? ONGC நேரடியா இன்னைக்கு எண்ணெய் எடுக்கிற பணியில இருக்கா? நீங்க தனியார் முதலாளிகளுக்கு ஊக்கப்படுத்துற திட்டங்கள் பலவற்றை அல்ல. நான் சட்ட ரீதியா உயர்நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா தாக்கல் பண்ணப்ப எங்க அரசாங்கம் கொள்கை ரீதியாக கைவிடுகிறது. ஏன் நீங்க சொல்லல? நீங்க அதுதான் கேக்குறேன். 2 விஷயம். ராமநாதன் குற்றம் கண்டுபிடிக்கிறார்களா பாட்டில் இல்லையாங்கிறது 2வது. பட் பாட்டில் பிழை இருக்கிறதா இல்லையாங்கிறதா பிரதான கேள்வி. நான் வரேன். இல்ல என்னுடைய கேள்வி வரேன். பாட்டிலையும் பிழை இல்ல. நான் முடிச்சிடறேன். ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படிங்கிற கேள்வி நான் வச்சிருக்கேன். நீங்க
பொருளிலும் பிழை இல்லை என்று மத்திய அரசாங்கம் நிரூபித்து விட்டது. நான் 2 கொஸ்டின். சல்லிக்கட்டு விவகாரத்தில் சல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கான வாழ்த்துக்கள் எல்லாம் சுவரொட்டிகள் எல்லாம் தமிழகத்தில் ஒட்டப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் கட்சி பாகுபாடு இன்றி விவசாயிகளும் சல்லிக்கட்டு ஆர்வலர்களும் வரவேற்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டினார்கள். ஆனால் சல்லிக்கட்டு போன தைப்பொங்கலுக்கு சல்லிக்கட்டு நடைபெறும் என்று உறுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சல்லிக்கட்டு நடைபெறவில்லை. 1. காவிரி விவகாரத்தில் இந்தியாவின் உச்சபட்ச நீதி பரிபாலன அமைப்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் தண்ணி வரல, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகும் நீங்கள் சில சட்டங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரு இந்த மாதிரியான அணுகுமுறையும் பார்வையும் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மீத்தேன்ல அவங்க ஒரு ஐயப்பாட்டோடு உங்களை அணுகிறார்கள். எல்லா பிரச்சனையிலையுமே பிஜேபி அரசாங்கம் சரியான நிலைப்பாட்டை தான் நடவடிக்கைகளை தான் எடுத்திருக்கிறது. நீங்க ஜல்லிக்கட்டிலையும் கூட அவர்கள் முரணான நிலையை எடுத்தது அன்றைக்கு இருந்த காங்கிரஸும் திமுகவும். ஆனால் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டு ஏன் கம்ப்யூட்டர்ல கணினியில சல்லிக்கட்டு விளையாடக்கூடாது நீதிமன்றம் கேள்வி கேட்டு வருத்தமான விஷயம் தான். நிச்சயமா வருத்தமான ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரி கேட்பாங்களான்னு கிரிக்கெட் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவுல ஐயத்தை போக்க கடமையும் பொறுப்பும் மத்திய அரசிற்கு இருக்கிறது அப்படிங்கிற. அதாவது வெளிப்படையாக மீத்தேனை நிறுத்தியதற்கு பின்னாலே செல்காசை நிறுத்தினதுக்கு அப்புறமும் கூட அவர்கள் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தால் நாங்க நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்ல போகுது, எரிவாயு திட்டத்தை பத்தி என்ன சொல்ல போகுது? ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவுல போன ஆண்டு இந்த ஆண்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். தை மாதம் உச்சநீதிமன்றம் தான் அதை தடை செய்தது. ராமநாதன் சொல்ல வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது ஒரு கேள்வி. 12/9/2012 சுற்றுத்துறை வனத்துறை சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரகம் நிபந்தனை அனுமதியை கொடுத்தது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி 2012னா அன்றைய ஐக்கிய முக்கிய முற்போக்கு கேள்வி என்ன ஆமாங்கிறேன். அவங்க போட்டாங்க. நீங்க 14 வந்தீங்கல்ல, 2 வருஷம் ஆச்சுல்ல, 2 வருஷம் ஆச்சுல்ல, இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அன்னைக்கே வேலை நிறுத்தப்பட்டது. இல்ல 2014 இருந்து எந்த வேலையும் நடக்கல. நான் கேக்குற கேள்வி அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டதா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலேயே நாங்க 2013லயே அந்த அலுவலகங்களை தஞ்சாவூர்ல இருந்து அப்புறப்படுத்திட்டோம். அவங்க ஓடிட்டாங்க, அந்த அலுவலகம் வரல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பல்வேறு முதலாளிகளுக்குள்ள அதுல போட்டி இருக்கு. யாரு மீத்தேன் எடுக்கிறது மட்டும் அதுல பெரிய விஷயம் இல்ல. அதை விட பழுப்பு நிலக்கரி அதிகமா இருக்கு. பழுப்பு நிலக்கரி எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய நடவடிக்கை. நான் சொல்றேன், இன்னைக்கு அறிவிக்கிற அறிவிப்புகள் அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அமைச்சரவை செயலாளர் தான் அறிவிக்க வேண்டும். இது பிரதான் தர்மேந்திர பிரதான் பெட்ரோலியத்துறை அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். பெட்ரோலியத்துறை தன் வருவாய்க்கான தொழிலை தான் மேற்கொள்ள போகுது. சில நெருக்கடிகள் எப்படின்னா அதுல அமைச்சர் அறிவித்தால் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுவது நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம். கச்சா எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது அரசோட கொள்கை முடிவுங்க. அது கொண்டு போனா தமிழக அரசே சொல்லிட்டு நீங்க தேசிய நெடுஞ்சாலையில கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு போராடுறாங்க. மக்களுக்கு நன்மை விளைநிலங்களை கொண்டு வரீங்களா இல்ல கர்நாடகால விளைநிலங்களை கொண்டு வரீங்களா? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அது விட்டுருங்க. அதை தாண்டி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார்ல, தமிழக மக்களுடைய பிரதிநிதி தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சரவை, தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்குது. நீங்க நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போங்க, விவசாய நிலத்துல பதிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகு நீங்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்பது, நீங்க மக்களுடைய விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் சொல்றீங்க இல்லையா? தமிழக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கருத்துக்களுக்கு ஏன் மதிப்பளிக்க மறுக்கிறீர்கள்? அதுதான் நீங்க சொல்லக்கூடிய கருத்தே தவறானது. என்னன்னா, ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்கிறது.
அதற்கான நான் கேட்கட்டுமா? தமிழக அரசு தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிராக செயல்படுகிறது அப்படி சொல்ல வரீங்களா? கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். முழுமையாக கேட்டதுக்கு அப்புறம் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. ஒரு கிராம பஞ்சாயத்தோ அல்லது கிராம பஞ்சாயத்தினுடைய அந்த பொதுக்குழு கிராம சபை கூட்டத்தில் இங்க சாராய கடை நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அல்லது கூடங்குளம் ஆனால் மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்புக்குள்ள வரக்கூடிய திட்டங்கள்ல அவர்கள் செயல்படுத்தத்தான் செய்வாங்க. கெயில் வாயு பிரச்சனையை பொறுத்தளவில் அது உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, உயர் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணன் முதல் சுற்றிலேயே என்ன சொன்னாங்கன்னா விவசாயிகளும் தானாக முன்வந்து விவசாயிகளுக்கு என்னென்ன தெரியாம எங்க பகுதியில் எடுக்க முடியாது, அவர்களே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அடிப்படையில் அமைச்சரவை செயலாளர் தான் சொல்ல வேண்டும் அமைச்சரவை செயலாளர் தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்து ஏற்புடையதா? அமைச்சரவை செயலாளர் சொல்வது என்பது கூடுதலான வலுவை கொடுக்கும். அதாவது அமைச்சரவை செயலாளர் என்பவர் அமைச்சரவை எடுக்கப்பட்ட கொள்கை முடிவை ஒரு ஃபார்மலாக சொல்லக்கூடியவர். அமைச்சர் பேசுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையாக அது அமையும். அது வந்து ஒரு முக்கியம். திரு ஆவடிக்குமார், உங்கள் கருத்தை சொல்ல முற்பட்டீங்க, சொல்லுங்க. இது முழுக்க மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் சொல்வதைப் போல இது ஏதோ கொள்கை முடிவோ மத்திய அரசாங்கத்தினுடைய விதியோ இல்லை. இது ஒரு அறிவிப்பு தான். இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு வெற்று அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். காரணம், இன்றைக்கு இந்த திட்டமே நீங்கள் இந்த ஒப்பந்தத்தையே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம், 2010 இந்த ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது காவிரி டெல்டா பகுதியில் இருக்கின்ற 1,75,000 ஏக்கர் விவசாய நிலங்களில் மீத்தேன் எரிவாயு எடுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் இந்த ஒப்பந்தம். பல்வேறு ஆழ்துளை கிணறுகளை அமைத்து சோதனை செய்வதற்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதைத்தான் ஈஸ்ட் கிரேட் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெடிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த பணியை செயல்படுத்துவதற்கு ஒரு அலுவலகத்தை அந்த பகுதியில் உருவாக்கி அதை அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இன்றைக்கு அந்த ஒப்பந்த காலம் முடிந்திருக்கிறது. இதற்கு இடையில் 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகின்ற வரை இந்த திட்டத்தை யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் இதை பற்றி பேசவில்லை. விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்களே தவிர அரசியல் கட்சிகள் எதுவும் வாய் திறக்கவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு விவசாயிகளுடைய போராட்டங்களை கருத்தில் கொண்டு விவசாயிகளுடைய தேவைகளை உணர்ந்து இதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்தபோது இது மாசு கட்டுப்பாட்டு ஆய்வு கூட செய்யாமல், மாசு கட்டுப்பாட்டினுடைய முழுமையான பரிசீலனை செய்யாமல் தமிழ்நாடு அரசாங்கம் தவறாக சான்றிதழ் NOC தந்திருக்கிறது. எனவே இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கருதி கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி அந்த கருத்து கூட்டத்தின் அடிப்படையில் ஆய்வறிக்கையை செய்து இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதித்தார்கள். அந்த தடையை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போன போது நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து இறுதியில் அந்த நிறுவனத்தை அந்த பணியில் ஈடுபடுவதற்கு தடை விதித்திருக்கிறது. இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் மீத்தேன் எரிவாயு எடுப்பதை பற்றியோ அல்லது இனி எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதமோ இந்த பிரச்சனையில் வரவே இல்லை. இன்றைக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் திமுக ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது, முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த நிறுவனம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செயல்பாடுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி ஒரு முயற்சி வருகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு விவசாயிகளின் நலனை பின்பற்றுகின்ற பாதுகாக்கின்ற அரசு நிச்சயமாக எந்தவித NOCயும் தராது, தடுத்து நிறுத்தும். அது மட்டுமல்ல, நீங்கள் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை இன்றைக்கு தடை செய்த போது அந்த தடை உத்தரவை உச்சநீதிமன்றத்திற்கு போன போது உச்சநீதிமன்றம் சொன்னது கடந்த ஆட்சியில் அனுமதி தந்துவிட்டு இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசாங்கம் அதை தடைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதை அந்த
ஒப்பந்தத்தை தடை செய்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை இன்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள். எனவே அதை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விரும்புகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். எனவே முடிந்து போன ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு சாதனையாக சொல்லி ஒரு முடியாத பிரச்சனையை மீண்டும் அவர்கள் கெயில் நிறுவனத்தினுடைய எரிவாயு குழாயை புதைத்து கேரளாவில் இருக்கின்ற கொச்சியில் இருந்து எரிவாயுவை கர்நாடகாவில் இருக்கின்ற மைசூருக்கு கொண்டு செல்கின்ற அந்த முயற்சியை தொடர்வதற்கான ஒரு யுக்தி தான் இதுவாக நான் கருதுகிறேன். அவர் ரொம்ப கிளியரா ஒரு பிக்சர் கொடுத்துக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுல ஆய்வுகள் செய்யப்படுவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அனுமதி இல்லை, நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி கூட பெறாமல் என்ஓசி கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதை தொடர்ந்து நிறுவனம் தொடர்ந்த வழக்கு, அந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்த நிறுவனத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட தடை என்று அறிவித்திருக்கிறார்கள். அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தர்மேந்திர பிரதான் நாங்கள் மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாது என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் அதில் நீதிமன்றம் தடை போட்டுடுச்சு. ஸோ அதில் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டு கெயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் கிளியர் பிக்சர் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ இதில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு வாதம், அதற்கு அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணங்கிறது ஆவடிக்குமாரனுடைய வாதம். இருக்கட்டும். அதாவது யாருடைய நாம் பல தடவை பேசிட்டோம். அதாவது அதுக்கு நீங்கள் 2011 ஆட்சிக்கு வந்தவர்கள் 2013 வரைக்கும் மௌனம் சாதித்தீர்களே, அந்த இடைப்பட்ட காலத்திற்கு பெயர் என்ன வைப்பீர்கள் என்று கேட்டால் அது தேவையில்லை. 2011 கருத்து கேட்பு கூட்டம் நடத்திருக்கிறது. ஆனால் அப்பொழுது 2013 தளபதி அவர்கள் நீங்கள் இந்த அறிவிக்கப்படாத ஆய்வுகள் நடக்கின்ற 35 இடங்கள்ல அதெல்லாம் நீங்கள் நிறுத்தலைன்னு சொன்னால் நாங்கள் மக்களை திரட்டி போராடுவோம் என்று அறிவித்தார்கள். அதனால இது தொடர்பாக ஒரு எதிர்ப்பு குரலை கழகமும் கலைஞரும் தலைவரும் தளபதியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்ப நண்பர் பாண்டியன் சொல்லியது போல இது இந்த ஒப்பந்தம் பிரச்சனை நாம திசை தெரியாம போயிட்டு கூடாது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தடை விதிச்சிருக்கிறது. கிரேட் ஈஸ்டர்ன் தங்களுடைய ஆபரேஷன் முடிவு கொண்டு வந்தாங்க. அது நின்னு போச்சு. ஆனால் துரோகத்தை நியாயப்படுத்தாதீங்க. அதுதான் உங்களுடைய நீங்க 2 வருஷம் துரோகம் பண்ணீங்கல்ல, அதோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டதை நீங்க உங்களுடைய 2 வருஷம் துரோகம் ரத்து பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க போட வச்சிருக்கீங்க. நீங்க 2 வருஷம் துரோகம் பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன கொடுக்கிறது? அது தேவையில்லை. இன்னைக்கு ஐ திங்க் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் சண்டை போயிட்டு நினைக்கிறேன். ஒப்பந்தத்தை இன்னொரு தனது ஆபரேஷன் நின்னு போச்சு. இன்னைக்கு அது இல்ல பிரச்சனை. ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் குமார். பிரச்சனை என்ன? கிரேட் ஈஸ்டர்ன் தன்னோட ஆய்வு நிறுத்திட்டாங்க. அது வாய்ப்பு இல்லை. தர்மேந்திர பிரதானுடைய பேட்டியில ஷேல் கேஸ் இருக்கிறத பத்தி எந்த குறிப்பும் இல்லை. இதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நிலைக்கு வந்த பிறகு அகில இந்திய ரீதியில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு இந்த மேலாண்மை வாரியம் அமைக்காததன் காரணமாகவும் இப்ப காவிரி நீர் பிரச்சனையினாலும் மக்கள் இங்க டெல்டா பகுதியிலையும் மற்ற பகுதிகளிலையும் விவசாயிகள் படுகின்ற துயரத்திற்கு என்ன பதில் என்பதற்காக இப்பொழுது மாற்றாக இதை செய்திருக்கிற சந்தேகம் தான் வலுப்பெறுது. திரு பாண்டியன் அவர் ஒரு கருத்து முன்வைக்கிறார். நீதிமன்றம் சொல்லியது, அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை அவங்க இப்போ கைவிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இந்த பக்கம் கெயிலுக்கு திரும்பிட்டாங்க. நடக்காத ஒன்றை பற்றி நம்ம பேசுறதை விட அதை நாங்கள் நிறுத்தியதாக காட்டிக்கிட்டு நம்ம கெயிலை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகத்தான் அவர் விமர்சனத்தை வைக்கிறார். ஆவடிக்குமார், உங்களுடைய நிறைவு கருத்து? அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. பெட்ரோலியத்துறை ஒரு பொதுத்துறை நிறுவனம், அது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு அது அதிகாரம் இல்லை. அதனால் அது அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பது வெற்று அறிவிப்புன்னு சொல்கிறார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2012 பிப்ரவரி 23 தான் கருத்து கேட்பு கூட்டத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நடத்துகிறாரு. அதில் முதல்ல எழுந்திரிச்சு நான் தான் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தணுங்கிற அதுக்கான அந்த இதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அரசு கெசட்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நடந்தது என்னன்னு. அதில் நாங்கள் கிளியராக சொல்லிவிட்டு எல்லாரும் வெளியேறிடுறோம். வெளியேறினதுக்கு பிறகு தொடர்ந்து போராட்டங்களை துவக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிற போது தான் முதல் உண்ணாவிரத போராட்டம். அதுக்கு பிறகு ஜூலையில் நாங்கள் நேரடியாக ஜெயந்திர ராஜனுக்கும் எங்களுக்கு நேரடி கடுமையான போராட்டம் நடக்குது. அப்போ ஜூலை 23 நாங்கள் சந்திச்சுட்டு மறுநாள் அவர் அறிவிக்கிறேன்னு சொல்கிற மறுநாளே முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சிட்டார் உடனடியாக நாங்கள் அதை தடை விதிக்கிறோம், ஒரு குழுவை அமைச்சு ஆய்வு செய்கிறோம், அது வரைக்கும் அந்த பணிகளை நிறுத்தி வைக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதில் எந்த கட்சியும் அதில் திரும்ப அதை செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் போராடல. ஆளுகிற கட்சி திமுகவும் ஒரு கட்டத்தில் விவசாயிகள் அது பாதிப்பு வரும்னு ஆய்வறிக்கை வந்த பிறகு அவங்களும் வெளிப்படையாக அறிவிச்சிட்டு போராட்டம். இந்த திட்டம் ஏதோ ஒன்று எல்லாரும் ஒருமித்த கருத்தில் எதிர்த்திருக்கிறார்கள். அதன் மூலம் ஒன்று
நடந்திருக்கிறது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால் அது எனக்கு என்ன ஒரு வரவேற்கக்கூடியது. கருத்து ஆனா, மீத்தேன் திட்டத்துல ஒரே ஒரு என்னன்னா, கேள்வி. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தோம். அதிமுகவும் சேர்ந்தது, Okay. ஒரு கட்டத்துல திமுக Okay, சேர்ந்தது, okay, okay. எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு இதுல- வந்துட்டோம். இதுல அதனால ஒரே- ஒரே இது வந்து ஒரு பிளவு. இப்ப எங்களுக்கு என்ன ஒரு சங்கடம், ஒற்றை கேள்வி தான். மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, பத்து எரியுது. காவிரி டெல்டாவில் தற்கொலை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தற்கொலை நிகழ்ந்துகிட்டு இருக்கு, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, குளம் குட்டை வத்தி போய் கிடக்கு, மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு. இன்னும் யாரு பாதுகாக்க போறாங்கிற பெரிய அச்சம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய போராட்டம் பிரச்சார பயணம் மிகப்பெரிய அளவில், எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிகர் வர்றது போல கூட்டங்கள் பெருமளவில் காவிரி டெல்டாவில் கூட்டுச்சு. அதே போல மதுரை திருநெல்வேலி அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த போராட்டங்களை திசை திருப்பறதுக்கு தான் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஓகே. காவிரி தண்ணீரை கொடுத்தால் எங்களால் வாழ முடியும். அதுக்கு என்ன சொல்ல போறாங்க இப்போ? சரி, ஓகே, நம்ம இந்த நிறைவேற்றலாம். ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு கூட்டம் வரும்போது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவித்ததுனால எங்களுக்கு போராட்டம் நடத்தவில்லை, முடியவில்லையே. இல்ல, அப்படி நம்ம கொஞ்சம் விவசாயிகளை அப்படி உங்க அமைச்சர் சொல்றவரு ஏன்னா மீத்தேன் திட்டத்தை கைவிட்ட, மீத்தேன் நாங்க நலம் கொடுக்கலையே, அங்க எங்க நீங்க செய்யறது பண்ண முடியாது. எங்களோட வாழ்வாதாரம் நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்தது பேசுறீங்க, இல்ல பேரம் பேசுறீங்க, நீங்க கெயில் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுங்க. கொள்கை முடிவா? நன்றி. மத்திய அரசு கொள்கை முடிவா? மீத்தேன் திட்டத்தை கைவிட்டாக்க கெயில் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கணும் மத்திய அமைச்சரை முடிவெடுக்குதா? 4 பேரும் எங்களுக்கு போராடணும் வேலை. ராமநாதன் 4 பேரும் இணை அமைச்சர், அவர் கொள்கை முடிவை எடுக்கவும் முடியாது, அறிவிக்க முடியாது. திரு பாண்டியன் உச்சநீதிமன்ற உத்தரவிட்டு எங்க போடி பாதுகாத்துறான்னு சொன்னீங்க. நம்பி திரு பாண்டியன் 10 மணி செய்தியில் வழி கொடுக்கணும். நம்ம நிறைவேற்றலாம். நன்றி. நால்வருக்கும் நன்றி. திரு ஆவடிக்குமார், நேரலையில் நீங்களும் இணைந்தீர்கள், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ராமநாதன், நான் நிறைவு செய்ய போறேன். ஏதோ ப்ளீஸ் திரு பாண்டியன், நான் நிறைவு செய்றேன். ஏதோ ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்துல உச்சநீதிமன்றத்துக்கு இணையான சட்டத்திட்டங்களை வழங்கி சொல்லியாச்சு. திரு பாண்டியன், நீங்க ஜல்லிக்கட்டுல மட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உடனே தடை போடுறீங்க. ஓகே நம்ம நிறைவு செய்யலாம். ராமநாதன் என்ன நீங்க தடை போடுறீங்க? நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி. ஏதோ ஒரு இடத்துல விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கிறது மத்திய அரசு என்று சொன்னால் அது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற தளத்தில் இதில் யாரு பங்கெடுத்திருந்தாலும் அது அனைத்துமே வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். நண்பர் நெல்சன் ஒரு பதிவை செய்திருந்தார் இந்த சமூக வலைதளத்தில். அந்த பதிவை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இதில் யாருடைய பேனா கையெழுத்திட்டிருந்தாலும் அதன் உள் அடைக்கப்பட்டிருந்த மை நம்மாழ்வார் ஐயா அவர்களுடையது என்று பதிவிட்டிருந்தார். இந்த தருணத்தில் மீத்தேன் திட்டத்திற்காக தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்வினையை ஆற்றி வந்த மரியாதைக்குரிய ஐயா நம்மாழ்வார் அவர்களை நினைவு கூர்ந்து நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.